தொடர்ந்து நம்மிடையே செய்தியாளர் கோபிநாத் இணைந்திருக்கிறார். கோபிநாத் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருமாவளவன் கண்டிப்பா தங்களோட கட்சிக்கு தான் பானை சின்னம் கிடைக்கும்னு நம்பிக்கை தெரிவித்து வந்துட்டு இருந்தாரு. தற்போது அவரது கட்சிக்கே பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது கட்சி தொண்டர்களிடையே எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? முழு விவரம் கோபிநாத். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க வேண்டும் என்பது இவங்க கட்சி தலைவர் அதே போல வேட்பாளர்களோட ஒரு முக்கியமான கோரிக்கை இருந்தது. தொடர்ந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் அவங்க பண்ண தேர்தல் பிரச்சாரம் பானை சின்னத்திற்கு மட்டுமே அவங்க ஓட்டு கேட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. காலையில பாத்தீங்கன்னா மதியம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விழுப்புரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். ரவிக்குமார் ஆதரித்து அவரும் தங்களுக்கு இவங்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் அவர் உறுதியா சொன்னாரு. அவங்களோட நம்பிக்கை தெரிவித்தார். அதாவது இன்னைக்கு 4 மணிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு அறிவிப்பு வெளியாகணும். இந்த நேரம் தற்போது மாவட்ட ஆட்சியர் பழனி, அதாவது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியோட தேர்தல் நடத்தும் அலுவலர் பழனி தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமாருக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. தொண்டர்கள் மத்தியில மிக மகிழ்ச்சி தொடர்ந்து அவங்க எதிர்பார்த்த விஷயம் தான். ஆனால் தங்களுக்கு பானை சின்னம் மட்டுமே வேண்டும் என்பது தொண்டர்கள் எதிர்பார்ப்பா இருந்தது. தற்போது பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விஷயம் தொண்டர்கள் இங்க இருக்கிறாங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.